திருச்சியில் நடைபெறும் ரோட்டரி மொபைல் ரத்த தான வேன் வழங்கும் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவது தொடர்பான தமிழக அரசின் மேல்முறையீட்டு வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சில நிமிடங்களில் தீர்ப்பளிக்க இருக்கிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் மாரிசாமி வழங்கும் தகவலை நாம் கேட்கலாம். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு மதுரை எழுமலையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கை தொடர்ந்தார். அந்த வழக்கு விசாரணையானது நீதிமன்ற நடைமுறைப்படி தனி நீதிபதி அமர்வு உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்தார். அந்த உத்தரவை அதிகாரிகள் நடைமுறைப்படுத்தவில்லை. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றவில்லை. இதற்காக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய தனி நீதிபதி நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கெல்லாம் தொடரப்பட்டது. அது ஒருபுறம் இருக்க, இந்த உத்தரவை தனி நீதிபதியான ஜி.ஆர். சுவாமிநாதனின் உத்தரவை எதிர்த்து திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு, திருக்கோவில் நிர்வாகம், திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் நிர்வாகம், அதுபோக தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் சார்பில் மேல்முறையீட்டு மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் டபுள் ஜட்ஜ் பெஞ்ச் இரு நீதிபதிகள் அமர்வில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீட்டு மனுக்களானது நீதிபதிகள், அதாவது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் நிர்வாக நீதிபதி ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்றது. விசாரணையின் போது திருக்கோவில் தரப்பு வாதம், இந்து சமய அறநிலையத்துறையின் தரப்பு வாதம், தமிழக அரசு தரப்பின் வாதம், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தர்கா தரப்பு வாதம், வக்பு வாரிய தரப்பு வாதம் மற்றும் இடையீட்டு மனுதாரர்களின் தரப்பு வாதங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது. வாதங்களில் அதிரடியான வாதங்கள் எல்லாம் வைக்கப்பட்டது. என்னவென்று பார்த்தோமானால், தர்கா, அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூணே இல்லை. அந்த அதாவது அந்த தீபத்தூண் இருக்கும் இடம், தீபத்தூண் என்று சொல்லக்கூடிய அந்த சர்வே கல் என அழைக்கப்படுகிறது. அது அந்த சர்வே கல் இருக்கும் இடம் தர்காவிற்கு சொந்தமானது என்றெல்லாம் வாதங்கள் வைக்கப்பட்டது. தொடர்ச்சியான வாதங்கள் வைக்கப்பட்டது. அதுபோக மனுதாரர் சார்பில் இது அதாவது பழங்காலத்தில் இந்த தூணில் தான் தீபம் ஏற்றினார்கள், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது, அதுதான் வழக்கம் என்றெல்லாம் வாதங்கள் வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இல்லை என்று எதிர்த்தரப்பு வாதங்கள் வைக்கப்பட்டது. இந்த வாதங்கள் எல்லாம் முடிவடைந்து நீதிபதிகள், உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் தீர்ப்பு வழங்குகிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. திருச்சியில் நடைபெறும் ரோட்டரி மொபைல் ரத்த தான வேன் வழங்கும் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.